புங்குடுதீவில் ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வர இப்போது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கே இருந்து இந்த விழாவுக்காக வாழ்ந்தேன். 2,70,00,000 ரூபா செலவில் இந்த புங்குடுதீவில் எந்த பாடசாலையில் படித்தாலும் சரி, லண்டன் லைக்கா நிறுவனத்தை சேர்ந்த உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எத்தனையோ கோடி செலவில் கனடா பழைய மாணவர் சங்கத்தினுடைய அனைவருக்குமே வணக்கம். எங்கே நிற்கிறேன்டா, புங்குடுதீவில் நிற்கிறேன். பின்னுக்கு உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். புங்குடுதீவினுடைய அடையாளம் கண்ணகி அம்மனுடைய அந்த வரவேற்பு வளைவு. இப்போ நான் ஒரு இந்த இடம் வந்து நான் இந்த வீதியால் பயணம் செஞ்சு ஒன்று கேட்கல பார்க்குறேன். நயனாதீவுக்கு போய்க்கெல்லாம் பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு பெரிய அளவிலான வேலை திட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மண் எல்லாம் அப்படியே வெட்டி அகலப்பட்டு இருக்குது. அது மாதிரி இங்கால வந்து கட்டுகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்குது. புங்குடுதீவில் ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இது. நன்னீரை சேமிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு, கள்ளியாற்று திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திட்டம் இந்த இடத்துல பரந்த அளவில் ஒரு பெரிய அளவிலான நிலப்பரப்பில் நன்னீரை, அதாவது மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த திட்டம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். கனடா பழைய மாணவர், புங்குடுதீவில் இருந்து கனடாவில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி செலவில் 2.5 கோடிக்கு மேற்பட்ட செலவில் வந்து இந்த செயற்பாடை வந்து இப்போ ஆரம்பித்து வெற்றிகரமாக வந்து இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டு போயினோம். இப்போ தான் நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், தண்ணி ஒன்றுமே இல்லாத ஒரு புட்தரையாக வறண்ட நிலமாக இருக்குது. ஆனால் வார வருடத்திலிருந்து இந்த பகுதியில் முழுவதுமாகவே தண்ணி நிற்கும் ஒரு பெரும் எழுச்சி பெறக்கூடிய இடமாக இந்த இடம் எல்லாமே மாறப்போகுது. அப்படியாக இந்த விஷயம் சம்மந்தமாக இன்றைய பார்க்க போகிறோம். அதோட ஒரு 100 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய பாடசாலை என்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்குது எதிர்வருகின்ற நாட்களில். அந்த நிகழ்வு தொடர்பாக பார்க்க போகிறோம். அங்கேயும் படிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும், உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அந்த பாடசாலையை, அந்த 100 ஆண்டு விழாவை பெருமைப்படுத்தும் விதமாக பல்வேறு விஷயம் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். புங்குடுதீவு மக்களுக்கு வணக்கம். காணொலிக்குள்ளே போகலாம். புங்குடுதீவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீங்களா, நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதான் அந்த கள்ளியாற்று திட்டம்ன்றது. புங்குடுதீவு வளைவு, கண்ணகி அம்மனுடைய அந்த வளைவுக்கு செல்வதற்கு முன்னர் இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் இது அமைஞ்சிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், வீதிகளில் எல்லாமே மணல் மேடு, அந்த வீதிக்கு அருகில் வந்து மணல் மேடுகளால் வந்து வரம்புகள் அமைக்கப்பட்டிருக்குது. இல்லாட்டி அந்த குளத்துக்குரிய, இல்லாட்டி குளம் எல்லாம் நீர் தேங்கி நிற்கக்கூடிய அதுக்குரிய ஒரு அணைக்கட்டு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறத வந்து பார்க்குறீங்க. இதை தான் நான் நயனாதீவு உபயோகிக்கல பார்த்து கொண்டு போகிறேன். என்ன விஷயம் என்று பார்க்கல. பிறகு ஒரு நாள் சமூக வலைத்தளத்தில் பார்த்தோன்னா இப்படியான செயற்பாடு ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்குது. இது சமப்படுத்தப்பட்டு அந்த விஷயங்கள் இருக்கிறத வந்து பார்க்குறீங்க. அப்போ அப்படியாக இன்றைக்கு இது தொடர்பான ஒரு விபரமான காணொலியும், அதோட அந்த பாடசாலை தொடர்பான ஒரு 100 ஆண்டு காணக்கூடிய பாடசாலை தொடர்பான ஒரு காணொலியும் தான் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு ஒரு பூர்ணமான முழுமையான காணொலியாக வந்து தாரத்துக்கு இருக்கேன். தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்க்குற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த செயற்திட்டம் தொடர்பாகவும், யார் இது செய்கிறார்கள், எதற்காக செய்யப்படுகிறது, எவ்வளவு காலத்தில் இது செய்து முடிக்கப்படும் என்பது தொடர்பான விவரங்களை வந்து பார்க்கலாம். அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்ணகி அம்மனுடைய அந்த வரவேற்பு வளைவு. அந்த வரவேற்பு வளைவுக்கு அருகில் சென்றுட்டு திருப்பவும் மீளவும் வந்து நாங்கள் இந்த கள்ளியாற்று திட்டம் தொடர்பாக வந்து ஒரு பூர்ணமான விளக்கத்தை இங்கே புங்குடுதீவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நூடாக, இல்லாட்டி புங்குடுதீவை சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நூடாக வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் இருக்கிறேன். வரவேற்பு வளைவு கம்பீரமாக காட்சி தரக்கூடிய புங்குடுதீவினுடைய ஒரு அடையாளமாக திகழக்கூடியது. கண்ணகி அம்மன் அங்கே உள்ளுக்குள்ள அமர்ந்திருக்கிறா. சாதாரணமாக பார்க்கல வந்து தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது இதுக்குள்ள கண்ணகி அம்மனுடைய திருவுருவம் வந்து அங்கே இருக்குதுண்டு. அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக இந்த இடத்துல என்ன விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த 100 ஆண்டு பாடசாலை தொடர்பான ஒரு விவரம் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும். பலரும் வந்து அறிஞ்சு கொள்ளணும் என்பது தொடர்பாக அந்த பாடசாலையினுடைய விவரத்தை தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த இடத்துலையே ஒரு பதாகை ஒன்று காட்சிப்படுத்தியிருக்கோம். முன்னரே இந்த இடத்துல ஒரு பதாகை ஒன்று இருக்குது. அது வந்து புங்குடுதீவினுடைய சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு பதாகை ஒன்று இருக்குது அருகில். அதற்கு அருகில் தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் யாழ் புங்குடுதீவு 100 ஆண்டு விழா. அன்புடன் அழைக்கின்றோம், மரபு வழி பெருமையுடன் பண்பாட்டு விழுமியங்களுடன் 100 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நமது பாடசாலையின் 100 ஆண்டு விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் என்று சொல்லி அந்த இடத்துல பதாகை போடப்பட்டிருக்குது. அப்படியாக சிறப்பு வாய்ந்த ஒரு பாடசாலை, நிறைந்த கல்வி அறிவுள்ள மாணவர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை, உள்நாட்டிலேயும் வெளிநாடுகளிலையும் பறந்து வாழக்கூடிய நிறைந்த மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாக இருக்குது. அப்படியாக அந்த பாடசாலை 100 ஆண்டு காணுது. அந்த பாடசாலை செல்றதுக்கு முதல் இந்த கள்ளியாற்று திட்டம் தொடர்பாக விவரங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். எனக்கு முன்னால் போய் கொண்டிருக்கக்கூடியவர் சண்முகலிங்கம் மாஸ்டர். புங்குடுதீவில் என்ன விஷயம் நடந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்கிறது. ஏனென்றால் ஒரு தெளிவான, எல்லாருமே இலகுவாக விளங்கி கொள்ள கூடிய முறையில் வந்து அந்த விவரங்கள் எல்லாமே தருவார்.
கைகளில் வச்சிருப்பார் எல்லா விவரங்களையுமே அப்படியே சொல்லுவார். அப்போ அதால் அவரையும் வந்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு இந்த விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு. வேலையில் இடம்பெற்று கொண்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது சம்மந்தப்பட்ட ஆக்கள் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. அப்போ என்ன வேலை என்ன கட்டத்தில் இப்போ இருக்குதுன்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணுகளை அகழ்ந்து வெளியில் வந்து வரம்புகள் அமைக்கப்பட்டிருக்கு நீர் தேங்கி நிற்கிறதுக்கு. உண்மையாகவே எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த இவர்கள் செய்யக்கூடிய முறைப்படி இந்த திட்டம் எல்லாமே நிறைவேற்று முடிந்தால் இந்த இடத்துல தண்ணி நிற்கும். அப்போ தண்ணி நிற்கல வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பறவைகள் வரும். ஒரு சுற்றுலா தலமாகவே இது மாறும். அருகில் மரங்கள் எல்லாமே வரும். ஒரு குளிர்ச்சியான இடமாகவும் ஒரு உண்மையாகவே பெரிய சுற்றுலாத்தலமாக மாறும். பறவைகள் வந்து நிற்கல, ஆக்கள் வந்து அதில் நிற்கல, குளிக்கிறது கொள்வது அப்படின்றதுல ஒரு அங்கே பாருங்க இவ்வளோ சுற்றுலா வாகனங்கள் வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. அப்போ அப்படியாக ஒரு சிறப்பான செயற்பாடு செய்து கொண்டிருக்கணும். அது தொடர்பாக நாங்கள் இப்போ சண்முகலிங்கம் மாஸ்டரிடமே கேட்கலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்குது. ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த கள்ளியாறுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல நான் நயனாதீவுக்கு போய்க்கெல்லாம் இதை பார்த்துட்டு போகிறேன்னா இதில் மண்ணுகளை வெட்டி கொண்டு வந்தோம். அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அண்டு நினச்சி கொண்டு போகிறேன்னா, ஆனால் என்ன விஷயம்ன்றது எனக்கு தெளிவில்லை. ஆனால் ஏதோ நன்னீரை சேமிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு ஒன்று பெரிய அளவில் செய்யப்பட்டு கொண்டு மட்டும் தெரியுது. என்ன விஷயம் இங்கே நடக்குது? இது என்னென்னு சொன்னாப்போ எங்களுடைய புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடாவில் இருக்குது. இந்த புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை இந்த கிராமத்தில் செய்து வருகிறோம். அந்த திட்டத்தில் ஒரு நன்னீரை சேமித்து அதன் மூலம் உவர்நீரை நன்னீராக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த கள்ளியாத்து திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சியின் பயனானது தற்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தலைவர் அவருடைய முயற்சியினாலும் செயலாளர் பொருளாளர் முயற்சியினாலும் இந்த திட்டம் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக நீர்ப்பாசன திணைக்களம்தான் இதற்கான ஒப்பந்தத்தை செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை இந்த திட்டத்தை மேற்பார்வை செய்வதற்காக அமைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஆலோசகராக திருவாளர் லக்ஷ்மணன் இளங்கோ அவர்களும், தலைவராக திருவாளர் பேராசிரியர் காத்தியசு கோபாலன் அவர்களும் ஏனைய மூவருமாக இந்த திட்டத்தை அமல்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்றால் கிட்டத்தட்ட 2,70,00,000 ரூபா செலவில் இந்த திட்டம் நடக்கின்றது. இந்த திட்டத்தை செய்வதன் மூலம் உவர்நீரை நன்னீராக்க முடியும் என்ற அடிப்படையில் அது 1 வருடத்திலும் முடியலாம், 2 வருடத்திலும் முடியலாம், 5 வருடமும் செய்யலாம் என்று நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அணைக்கட்டானது கிட்டத்தட்ட இந்த குறியாட்டுவான் ரோட்டிலே இருந்து 750 மீட்டர் நீளமாகவும் அதனுடைய அகலமானது 450 மீட்டர் அகலமாகவும் கொண்ட ஒரு அணைக்கட்டாக இருக்கின்றது. இந்த அணைக்கட்டு சுற்றி வரை இந்த அணையாக கட்டப்படும். இந்த மேற்கு பகுதியில் உள்ள அணையில் ஒரு வான்பாயின் கலவும் துரிசும் அமைக்கப்படும். அதாவது குறிப்பிட்ட நிலமட்டத்துக்கு மேல் நீர் வருகின்ற வேளையில் அந்த வான்பாயின் கலவின் மூலமாக அந்த நீர் வெளியேறும். மேலதிகமாக நீரை வெளியேற்ற வேண்டுமென்றால் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் அந்த துரிசை துறந்து அதன் மூலம் நீரை வெளியேற்றுவார்கள் என்று அடிப்படையில் தான் இந்த திட்டம் இருக்கின்றது. இந்த திட்டம் இது முதலாவது திட்டமாகத்தான் கருதப்படுகின்றது. தொடர்ந்து அங்கால 2வது 3வது திட்டங்களும் இருக்கின்றது. ஆனால் இந்த திட்டத்தை பூர்ணமான பங்களிப்பு புங்குடுதீவு கனடா பழைய மாணவர் சங்கத்தினுடைய பூர்ணமான நிதி பங்களிப்போடு மாத்திரம்தான் நடைபெறுகின்றது. இதில் ஏனைய நாடுகளுடைய தொடர்புகள் இல்லை. அவர்கள் இதற்கான நிதியிலே ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் நிதி தற்போது எங்களுடைய இந்த வேலை திட்டத்துக்காக வருகின்றிருக்கின்றது. மேலதிக நிதியை பெற வேண்டும். அதற்காக புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் தற்போது இந்த மண்ணிலே வந்து நிற்கின்றார். அவரும் இங்கே வந்து பார்வையிட்டார்கள். பார்வையிட்டதன் காரணமாக அவர் விரைவாக அந்த நிதியை பெற வேண்டும், அதை வழங்குவதற்கான ஆலோசனைகளை தான் கூற வேண்டி இருப்பதனால நீங்களும் இதை விரைவுபடுத்தி இந்த வேலை திட்டத்தை செய்து இந்த நிதியை பங்களிப்பு செய்யுமாறு நீங்களும் எமது கனடாவில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு எடுத்துக்கூற வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோளும் இருந்தது. அந்த அடிப்படையில்
கவிதா செந்தில் அவர்கள் இந்த மண்ணிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இது போன வாரம் இந்த மண்ணிலே வந்து நாங்கள் பார்வையிட்டு சென்றிருக்கின்றோம். அது பற்றி எங்களுடைய பொறியியலாளர் செந்தில்குமாரன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஆராய்ந்திருக்கின்றார்கள். அதற்கு அடிப்படையாக சிலரும் அவர்களோடு சேர்ந்து வருகின்றிருக்கின்றார்கள். முன்னாள் தலைவர் எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் தனபாலன் அவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். அதேபோது முன்னாள் தலைவர் உதயகுமார் அவர்களும் வருகின்றிருந்தார்கள். இவ்வாறு பல வெளிநாட்டு உறவுகளும் இங்கு வந்து பார்வையிட்டு செல்கின்றார்கள். இவ்வாறு செல்வதன் மூலம் அவர்கள் இந்த கைங்கரியத்தை விரைவாக மழைக்கு முதல் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஜிஎல் தரிசன் என்பவர் எங்களுடைய நாட்டினுடைய பிரபரியமான விடயங்களை அடிக்கடி தங்களுடைய யூடியூப்பின் மூலம் எமது மக்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வருகின்றார். அந்த அடிப்படையில் இதையும் ஒரு கேள்விப்பட்டு இந்த விடயத்தையும் தான் ஒரு பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எங்களோடு தொடர்பு கொண்டார். அதன் காரணமாக இன்றைய தினம் இங்கே வருகின்றிருக்கின்றோம். இதுக்கு முழுமையான பங்களிப்பு முழுவதும் கனடா புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த கனடா புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம்னு சொல்லியிருக்கல, அந்த பழைய மாணவர்கள் எப்படி எந்த விதத்தில் அப்படி பழைய மாணவர்கள், அதாவது புங்குடுதீவில் எந்த பாடசாலையில் படித்தாலும் சரி, அவை புங்குடுதீவின் பழைய மாணவர் சங்கம் என்றே ஒன்றை ஆரம்பித்தார். அது இன்று நேற்று அல்ல, இன்றைக்கு 25-30 வருடங்களுக்கு முன்னே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலம் இந்த நாட்டிலே பல பங்களிப்புகள் நடந்தது. அதாவது கோவிட்-19 மூலம் ஏற்பட்ட இன்னலுக்கு எல்லாம் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட உணவுப் பொதிகளை எல்லாம் வழங்கினார்கள். அப்படி பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அபிவிருத்தி திட்டங்களாயும் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த வேலை திட்டம் நடைபெறுவதென்றதை தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, கனடாவில் இருக்கின்ற எம் தேசத்தின் உறவுகள் இந்த திட்டத்தை பார்வையிட்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கனடாவில் இருக்கின்ற நிர்வாகத்திற்கு வழங்குவதன் மூலம் அவர்கள் அந்த நிதியை இங்கு வழங்கி இந்த திட்டத்தை விரைவாக முடிப்பதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்வார்கள். நாங்கள் இங்கு இருக்கின்ற நிர்வாகம் ஆடவும் எந்த நிதியையும் பெறுவதுமில்லை, நிதி பங்களிப்பில் ஈடுபடுவதுமில்லை, நிதியை வசூலிப்பதுமில்லை. அவர்கள் தருகின்ற நிதியை எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பொறியியலாளர் இந்த வேலைத்திட்டம் சரியாக இருக்கும் என்று கூறுவாராக இருந்தால் அந்த நிதியை அவர்களுக்கு ஒப்பந்தக்காரருக்கு வழங்குவதுதான் எமது வேலையாக இருக்கும். ஆனால் இதை மேற்பார்வை செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. தற்போது நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஒரு அணைக்கட்டை அமைக்க வேண்டும். இந்த அணைக்கட்டானது மிகவும் உவர்த்தன்மையானதும் களிப்பாங்கான சரியாக இருப்பதனால் இந்த அணைக்கட்டை இந்த மண்ணிலே கட்ட முடியாது என்பதற்காக 6 இன்ச்சு ஆழமாக்க வேண்டும். இந்த மண்ணை அப்புறப்படுத்தி மண் பரிசோதனையின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட மண்ணும் இந்த இடத்திலே இருக்கின்றது. அந்த மண்ணை கொண்டுதான் இந்த அணைக்கட்டை கட்ட வேண்டும் என்று பொறியியலாளர் கூறியதற்கமைய இந்த அணைக்கட்டினுடைய 6 இன்ச்சு மண் வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வேலை செய்யாததுக்கு காரணம் மண்ணை வெட்டும்போது அங்கு புதைகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. அதிலிருந்து மிஷினரியை காப்பாற்றுவதற்காகவும் சில நாட்கள் ஒரு வாரம் இப்படி தள்ளியிருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த வேலையை செய்வார்கள் என்ற ஒப்பந்தக்காரர் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வேலை நடைபெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து இந்த அணைக்கட்டானது அந்த எங்களுடைய பாதையோரத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு பக்கத்திலும் ஓரளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு பக்கம் இப்பொழுது அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வடக்கு பக்கம் ஓரளவுக்கு உயரமாக இருப்பதனால் அங்கும் அந்த அணைக்கட்டு கட்டப்படும். இதில் உள்ள மண்ணை நாங்கள் ஓரடிக்காவது ஆழப்படுத்த வேண்டும். அதில் வருகின்ற மண்ணை பலர் பல்வேறு விதமாக கேட்கின்றார்கள். ஆனால் அந்த மண்ணுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் இல்லை. இந்த மண்ணை பிரதேச செயலகத்துடன் தொடர்பு கொண்டு விரும்பினவர்கள் தாங்கள் கூலியை கொடுத்து ஏற்றிக்கொண்டு செல்வதற்கேற்ற ஒழுங்குகளை நீங்களே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு எம்மையும் அழைத்து தரிசனவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன்.
உங்களுடைய தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார். நான் இன்றைக்கு புங்குடுதீவில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, இந்த பாடசாலை சம்பந்தமான சில விஷயங்கள் பதிவு செய்ய இருக்குது. அப்போ வந்த இடத்துல இந்த விஷயத்தையும் கட்டாயம் பதிவு செய்யணுன்றதுக்காக, ஏன்னா புங்குடுதீவு மக்கள் நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்குறவர். அப்போ அவைக்கு தங்களோட ஊரில் நடக்கிற விஷயத்தை காட்சிப்படுத்துறது என்ற ஒரு கடமை. அப்போ அதால் இந்த விஷயத்தையும் பதிவு செய்யுங்க. எப்போ இந்த விஷயம் நிறைவுக்கு வரும்? செப்டம்பர் 30 எங்களுடைய ஒப்பந்தக்காரனுடைய காலம் இல்லை. ஆனால் நாங்கள் ஆகஸ்ட்லேயே முடிக்க கொண்டது தான் அவர் சொல்லியிருக்கோம். வேண்டால் செப்டம்பர் கடைசி பகுதியில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. ஆகவே செப்டம்பர் 30 இந்த வேலை முடியும். நன்றி சார், நன்றி. வேலை முடியல இந்த திறப்புலாக நாங்கள் திருப்ப நன்றி நாளை போவோம், நிச்சயமாக சந்தோஷமாக பதிவு செய்ய சொல்லிக்கொண்டு நன்றி. நாங்கள் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஒருக்கா போகணும். வாரீங்களா? பள்ளிக்கூடத்து வந்து ஆவரசம் கொண்டு அந்த அதையும் பார்த்துக்கணும். அப்படியாக கள்ளியாற்று திட்டம் தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அடுத்ததாக நாங்கள் இந்த கண்ணகி அம்மனுடைய வளவை தாண்டி ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு ஆவரசம் குன்று என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன ஒரு குன்று. அங்கே தண்ணி நிற்கும். அந்த தண்ணி மிருகங்கள் பருகக்கூடியது. இல்லாட்டி இந்த வறட்சி காலத்தில் எல்லாமே தண்ணி இல்லாத நேரத்தில் அது ஒரு சிறு குளம் மாதிரி தண்ணி எல்லாம் நின்று மிருகங்களுக்கு குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடியது. அந்த இடம் இப்பொழுது கொஞ்சம் பெருப்பிக்கப்படுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக நிற்க, இல்லாட்டி வறட்சி காலங்கள்லையும் கூட நீர் தேங்கி நின்றால் வறட்சி காலங்கள்லையும் அது கொஞ்சம் கணக்கமாக நிற்கும்ன்றதுக்காக அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் செய்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அது பெருப்பிக்கப்பட்டு முன்னர் இது எப்படி இருந்தது என்றது எனக்கு தெரியலை. இப்போ பெருப்பிக்கப்பட்டிருக்குது என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆரம்பத்தில் அதை பார்த்தாக்களுக்கு தெரியும் இப்போ எப்படியான மாற்றம் இந்த இடத்துல நிகழ்ந்திருக்கண்டு. இந்த ஆவரசம் குண்டானது கல்லியம்பற்று முருகன் ஆலயத்தினுடைய காணி என்று கூறுகின்றார்கள். அத்துடன் இதில் ஒரு குன்று ஒன்று இருந்தது. அது கால்நடைகளுக்கு நீர் பருகக்கூடிய விதத்திலே இருந்தது. அந்த குன்றை சிறிது அகலித்து கால்நடைகள் நீரருந்துவதற்காகவும் இதில் இருக்கின்ற நீரை நன்னீராக்குவதற்காகவும் அமரத்துவமடைந்த அதிபர் செல்வரட்னம் அவருடைய பிள்ளைகள், குறிப்பாக சுவிஸிலே இருக்கும் செல்வரட்னம் சுரேஷ் அவர்கள் தன்னுடைய முயற்சியை தனது குடும்பத்தோடு தனது சௌரங்களோடும் சேர்ந்து இந்த கைங்கரியத்தை செய்து வருகின்றார்கள். இந்த கைங்கரியம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்காக எமது சுவிஸ் முன்னாள் தலைவர் சொக்கலிங்கம் சுவிஸ் சஞ்சனும் தீர்ப்பாய ஒன்றியத்தினுடைய செயற்பாட்டாளர் பரமலிங்கம் மஜூரன் அவர்களும் நேரடி மேற்பார்வைகளில் இந்த வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது இன்று பார்வையிடும் பொழுது மிகவும் சிறந்த முறையாக இருக்கின்றது. ஆனால் இந்த குளத்தை சுற்றி ஒழுங்கான அணைக்கட்டொன்று அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்காத பட்சத்தில் இதில் பல இடையூறுகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த செய்விக்கின்ற நபர்கள் இந்த சுற்றி வர உள்ள அணைக்கட்டையும் சிறந்த முறையிலே செய்து வடிவமைக்குமாறு கூறுகின்றோம். அப்படியாக இந்த ஒரு திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுவும் பெரிய அளவில் பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். உண்மையாகவே பல்வேறு விஷயங்களை புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஆக்களும் அதற்குரிய ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி அந்த செயற்பாடுகள் வெற்றி அளிக்கிறதுக்குரிய வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் இங்கே பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் பயணம் செய்யக்கூடியது நூற்றாண்டுகள் என்ற அந்த வரலாற்று சாதனையை படைத்திருக்கக்கூடிய அந்த பாடசாலையினுடைய மதல்கள் கூட நீங்கள் அங்கே பார்க்கலாம். புதுப்பொலிவாக காட்சி தருகிறது. பாடசாலையினுடைய முன்புற தோற்றம் ஒரு செந்தளிப்பாக எழுச்சியாக இருக்கக்கூடியதை பார்க்குறேன். நான் முன்னர் வந்ததுக்கும் இப்போ பல மாற்றங்கள் இருப்பது போல் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னாலே 2 ஆலயங்கள் சிறப்பாக இருக்குது. இது பாடசாலையினுடைய வாயில் பகுதி, முன் வாயில் பகுதி, வரவேற்பு வளைவு, புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் பாடசாலையினுடைய பெயர். இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த மதல்கள் எல்லாமே வர்ணம் திட்டப்பட்டு ஒவ்வொரு ஓவியங்கள் தனித்துவமாக அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதங்களை பார்க்குறோம். 2 பக்கங்கள்லையுமே ஓவியங்களால் இந்த மதல்கள் நிறைஞ்சிருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பேருந்து திரைப்பட நிலையம் கூட, அது கூட வர்ணங்கள் தீட்டப்பட்டு இந்த பாடசாலை மதலோடு இணைந்ததாக ஒரு அழகான காட்சி தெரியுது.
சரி, நாங்கள் பாடசாலைக்கு உள்ளே சென்று பார்க்கலாம். இந்த நூற்றாண்டு விழா இந்த பாடசாலையில் எப்படி நிகழப்போகுது, இந்த நூற்றாண்டு விழாவுக்கு முன்னர் இந்த பாடசாலை எப்படி புதுப்பொழிவு பெற்றிருக்குது, யார் யார் என்னென்ன விஷயங்களை இங்கே செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். பழைய மாணவர்கள், பாடசாலை மீது பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என பலரும் பல உதவிகளை செய்திருக்காங்க. பாடசாலை அதிபருடைய தலைமையில் பல விஷயங்கள் இங்கே நிகழ்ந்து இருக்குது. பாருங்க, அந்த நூற்றாண்டு காணக்கூடிய பொழிவை நாங்கள் பார்க்கிறோம். மாணவர்கள் மிக அழகாக அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த பள்ளி மாணவர்களை பாடசாலை சீருடையில் பார்க்கல பழைய ஞாபகங்கள் அப்படியே வந்து போகும். அது யாராக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு சென்றார்கள் எல்லாருக்குமே இந்த ஞாபகங்கள் வந்து மலரும். அப்படியாக தான் பாருங்க, சின்ன பிள்ளைகள் அந்த காலை அந்த இடத்துல இருந்து மீண்டும் வகுப்பறைக்கு வரிசையாக சென்று கொண்டிருக்கணும். ஒருவர் கையை ஒருவர் பிடிச்சி ரெண்டு பேராக அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். பாடசாலைக்கு நிறைந்தவர்கள் வருகை தருகிறார்கள். புலம்பெயர் தேசங்களில் இருந்து பலர் வந்திருக்கிறார்கள். நூற்றாண்டு விழாவை காண்பதற்காக பலரும் இங்கே ஓடி வந்திருக்கணும். பலர் நிதியுதவிகள், தங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கணும். அப்படியாக இப்போ நாங்கள் பாடசாலை அதிபருடன் இது தொடர்பாக கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். பாடசாலையில் 100வது ஆண்டு விழா நாளை மறுதினம் இடம்பெற இருக்குது. பாடசாலை கொஞ்சம் புதுப்பொழிவு பெற்ற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது இந்த விழா எல்லாம் எப்படி நடக்க போகுது? எங்களோட பாடசாலை 1926ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினத்திலே இது நூற்றாண்டிலே காலடி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாளை மறுதினம் 5ஆம் தேதி இந்த நூற்றாண்டு விழாவை 2 அமர்வுகளாக கொண்டாட காத்து கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற பழைய மாணவர்கள் தங்களுக்கு ஆரம்ப கல்வியை புகட்டிய, ஆரம்ப கல்வியிலிருந்து கல்வி புகட்டிய இந்த கல்வித்தாயை மறக்காமல் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய பணங்களையும் செலவழித்து நிறைய மாற்றங்களினை செய்து இந்த பாடசாலையை புதுப்பொழிவை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வாசலில் வந்தவுடனேயே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு புதுப்பொழிவு பெற்று விழாவுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக குறுகிய காலத்திலேயே எங்களுக்கு இந்த அனுமதிகள் கிடைக்க பெற்றமையினால் தான் இவ்வளவு வேலைப்பளுக்கள் நிறைந்ததாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே நாளை மறுதினம் கொண்டாடப்பட இருக்கின்ற விழாவானது காலை 9 மணி வரை தொடக்கம் இரவு 8 மணி வரை திட்டமிடப்பட்டிருக்கின்றது. புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் சரி, எமது இலங்கை வாழ் அனைத்து பழைய மாணவர்களும் ஒன்றிணைந்து இவ்விழாவுக்கு வருகை தந்து உங்கள் கல்வித்தாயினை மீண்டும் ஒரு முறை உங்கள் முன் நிறுத்தி இந்த விழாவை சிறப்பிக்குமாறு எமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் எங்கள் பழைய மாணவர்கள் சார்பிலும் உங்களை மீண்டும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம். இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் இந்த பாடசாலை மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த பற்றின் காரணமாக புதுப்பொழிவு பெறுறதுக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்க வேண்ட மாதிரியாக சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் இந்த பாடசாலையில் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதுமைப்படுத்தப்பட்டிருக்கு? ஆரம்பத்திலேயே எங்கள் பாடசாலைக்கான நுழைவாயல் 2022ஆம் ஆண்டு 1976ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்களினால் அமைக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே மீண்டும் இந்த விழாவையொட்டி புதுப்பொலிவுடன் திகழ வேண்டும் என்பதற்காக அவர்களினால் இந்த மதில்களுக்கும் நுழைவாயிலுக்கும் வர்ணம் தீட்டப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. அதே போல இந்த பாடசாலையின் முன்பக்க சுவர்களிலே வரையப்பட்டிருக்கின்ற படங்களிலே 4 படங்களினை புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற சத்தியசீலன் எனப்படுகின்ற ஒருவரினால் அந்த 4 படங்களுக்கான பணங்கள் வழங்கப்பட்டு 4 படங்களும் எமது பழைய மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு கவிதா செந்தில் அவர்களினால் 2 படங்களுக்கான பணங்கள் வழங்கப்பட்டு 6 படங்களாக முன்பக்கம் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. இந்த நுழைவாயில் கேட்டானது செல்வி ரேணுகா அவர்களின் நினைவாக திரு பிள்ளைநாயகம் சதீஷ் அவர்களினால் வர்ணம் திட்டப்பட்டு அழகிய வர்ணங்களிலே நுழைவாயில் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. அப்படியே நாங்கள் உள் நுழைவோமாயில் முதலில் இடது பக்கத்திலே காணப்படுகின்ற இந்த நீர்த்தொட்டியானது பாவனை இன்றி காணப்பட்டது. அந்த நீர்த்தொட்டியானது மீண்டும் புனரமைக்கப்பட்டு மேலே ஃப்ளேட் பண்ணப்பட்டு புதிய நீர்த்தாங்கி ஒன்று வாங்கி எங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. 1977ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்கள் இணைந்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி எமது பாடசாலையத்தின் மேற்கு புறத்தில் அமைந்திருக்கின்ற மதிலும் விழுகின்ற நிலையில் இருந்தமையினால் அதை பூசி சீர் செய்து வெள்ளை அடிக்கப்பட்டு அதனுள் தங்கள் 77ஆம் ஆண்டு மாணவர்களே இறந்த சில மாணவர்களின் நினைவாக பயன்தரு மரங்கள் நாட்டப்பட்டு
இப்பொழுது அதுக்கு நீர்ப்பாசனமும் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருப்பதோடு தூறல் முறையில் நீர்ப்பாசன வசதியையும் செய்து தந்திருக்கின்றார்கள் 1977ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்கள். அடுத்ததாக பாடசாலை வகுப்பறைகளுக்கான எங்கள் வகுப்பறைகள் நுழைவோமானால் எங்கள் வகுப்பறைகளுக்கான வகுப்பறை பிரிப்பு தட்டிகள் ஸ்க்ரீன் டிவைடர்ஸை எமது கல்லூரியிலே கல்வி கற்பித்த திருமதி ஞானம்மா வரதராஜன் அவர்கள் நினைவாக அந்த ஆண்டிலே ஆண்டு 1 முதல் 5 வரை கல்வி கற்ற சுவிஸ் வாழ் பழைய மாணவர்களினால் அதுக்கான பிரிப்பு தட்டிகளுக்கான செலவுகள் செய்யப்பட்ட அந்த பிரிப்பு தட்டிகள் நேற்று முன்தினம் எமது பாடசாலைக்கு எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சரஸ்வதி சிலையானது எமது பாடசாலை மாணவர்களின் விழுமிய நெறிகளை மேம்படுத்தும் நோக்குடனும் பாடசாலைக்கு அழகு சேர்க்கும் நோக்குடனும் லண்டன் லைக்கா நிறுவனத்தை சேர்ந்த திருமதி சசிரேகா பிரேமானந்தன் அவர்களால் அழகுற அமைக்கப்பட்டு கடந்த மாதத்தின் ஆரம்பத்தில் அவர்களின் கையாலேயே இந்த சரஸ்வதி சிலையானது திறந்து வைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சி தருகின்றதை நீங்கள் அனைவரும் பாடசாலைக்குள் நுழைந்தவுடன் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பாடசாலைக்கான அதிபர் அலுவலகம் சீரான நிலையில் இல்லாத நிலையிலே அந்த அதிபர் அலுவலகத்தினை சுவிஸ் வாழ் பழைய மாணவர்கள் இணைந்து அந்த அதிபர் அலுவலகத்தை மீள் புனரமைப்பு செய்ததோடு அதற்கான குளிரூட்டி வசதியினை லண்டனை சேர்ந்த திரு அண்ணாதுரை அவர்களும் வழங்கியிருக்கின்றார். மற்றும் ஆசிரியர்களுக்கான மெலசல கூடம் நீண்ட காலமாக அது பாவனை செய்ய முடியாத நிலையில் வேர்கள் எல்லாம் உட்புகுந்து காணப்பட்ட நிலையிலும் அதனை பழைய மாணவர்கள் பல பேர் சேர்ந்து நான் எங்கள் அறிக்கையில் எல்லோரையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். எங்கள் மலரிலே அவர்களை நேரடியாக காணலாம். இணைந்து மிக துரித காலத்தில் துரித நேரத்தில் அந்த மெலசல கூடங்களை மீள்புனரமைத்து தந்திருக்கின்றார்கள். அடுத்து பிரான்ஸ் வாழ் பழைய மாணவர்களின் மெலசல கூடங்களை புனரமைத்து வர்ணம் தீட்டி அவர்களுக்கான மின்சார வசதி நீர் வசதியினை சிறந்த முறையில் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மற்றும் கிணறு 2 கிணறுகளும் இணைக்கப்பட்டு ஒரு கிணற்றுக்கான கட்டுகள் கட்டப்பட்டு அவர் பாடசாலைக்கான நீர் வழங்கல் சேவையினை முற்று முழுதாக மீண்டும் புதுப்பித்து வழங்கியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் வாழ் பழைய மாணவர்கள். அடுத்ததாக இந்த மாணவர்களின் கதிரை மேசைகள் மிகவும் பழைய நிலையில் காணப்பட்டமையினால் அவற்றிற்கான வர்ணம் தீட்டுவதற்கான ஒழுங்கமைப்பினை பழைய மாணவியான ஒருங்கிணைப்பாளருமான திரு கவிதா செந்திலர்கள் வருகை தந்தபோது நேரிலே அதனை பார்வையிட்டு இவற்றுக்கு வர்ணம் தீட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஏற்ப தானாகவே முன்வந்து அதற்குரிய செலவினங்களை செய்வதற்கு பழைய மாணவர்களிடம் கோரி மிகவும் உன்னதமான முறையிலே தரம் 1 முதல் 11 வரையும் ஏனைய தனிப்பிரிவுகளுக்கான கதிரை மேசைகளையும் அழகுற வர்ணம் தீட்டி ஒப்படைத்திருக்கின்றார். இப்பொழுது வகுப்பறைகள் யாவும் பிரிப்பு தட்டிகள் இந்த வர்ணம் பூசப்பட்ட கதிரை மேசைகளுடன் மிகவும் அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. இவை யாவும் எமது நூற்றாண்டு விழாவினை ஒட்டியே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கு முன்பாகவும் கடந்த வருடங்களில் ஜெசாக் நிறுவனத்தினால் 120 அடி கட்டிடங்கள் மீள்புனரமைப்பு செய்யப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 120 அடி கட்டிடமானது பிரான்ஸ் ஒன்றியத்தினால் மீள்புனரமைக்கப்பட்டு எங்களிடம் வழங்கப்பட்டிருந்தது. தரம் 1-2க்கான கட்டிடங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு முதல் ஜெய்கா நிறுவனத்தினால் மீள்புனரமைக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட இருந்த நிலையில் எமது கணனி பயிலகமானது பிரித்தானிய ஒன்றியத்தினால் மீள்புனரமைக்கப்பட்டு 12 கணனிகளும் 24 மேசைகளுடன் கூடிய கணனி அறை எங்களுக்கு வழங்கப்பட இருந்தது. ஆனால் காலம் போதாத தாமதத்தினால் எமது நூற்றாண்டு விழாவினை கொண்டாடிய பின்பே அந்த புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு எமது பாடசாலையின் மாணவர்களின் நலன் கருதி எதிர்கால மாணவர்களை சிறந்த மாணாக்களாக உருவாக்கி இந்த கிராமத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் இந்த இவ்வளவு கைங்கரியத்தையும் சேர்ந்த அனைத்து உலக பழைய மாணவிகள் அனைவருக்கும் என் சார்பிலும் என் பாடசாலை சார்பிலும் மனநிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இதில் பெரும்பாலான வேலைகள் இருந்து செய்ய முடியாமல் விட்டாலுமே
புலம்பெயர் தேசத்திலிருந்து எந்த நேரமுமே கண்காணித்து கொண்டு மிகவும் உன்னதமான முறையிலே ஆரம்பத்தில் கூறப்பட்ட சரஸ்வதி சிலை போன்ற வேலைகளை எமது பழைய மாணவன் திரு பரமலிங்கம் மயூரன் அவர்களின் மேற்பார்வையின் கீழ் சுவிஸில் வாழ்கின்ற சொக்கலிங்கம் ஞானலிங்கம் என்பவரின் ஆலோசனையின் பேரிலே இது எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஏனைய பிரான்ஸ் வாழ் வேலைகளை திரு கிருஷ்ணலதா வசீகரன், திரு பிரபாகரன் போன்றவர்களுடைய கண்காணிப்பிலும் ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் நடைபெற்று கொண்டிருந்தன. அதே மாதிரி பிரான்ஸ் வேலைகள் அனைத்தும் அனுசா அவர்களின் தலைமையிலே நடைபெற்று கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இந்த நிலையிலே விழாவுக்காக முன்கூட்டியே வருகை தந்திருந்த ஒருங்கிணைப்பாளர் திருமதி கவிதா செந்தில் அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த நுழைவாயில் வர்ணம் பூசுதல், படங்கள் கீறுதல், பாடசாலைக்கான பிரிப்பு தட்டிகள், பாடசாலை மாணவர்களின் கதிரமேசைகளுக்கான அனைத்துமே நேரடியான கண்காணிப்பிற்குள் நடைபெற்று கொண்டிருந்தன. எனவே இவ்வளவு கைங்கரியத்தையும் செய்த இந்த மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுவதோடு எமது 100ஆண்டு விழாவினை ஒட்டிய 100 ஆண்டுகள் என்பது சதம் என்பது தெரியும். எனவே சுப்பிரமணிய சதமலர் என்ற மலர் மிக அழகிய வர்ணப்படங்களோடு உங்கள் கடந்த கால நினைவுகள், எமது இந்நாளில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் தாங்கிய வண்ணம் வருகின்ற 5ஆம் தேதி வெளிவர இருக்கின்றது. அதுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எமது பாடசாலை நின்ற நிலையை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற எண்ணத்துடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்குமாறு என் சார்பிலும் என் பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் மிகவும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற 100 விழாவினை ஒட்டி பல்வேறு சிறிய பாடசாலை தேவைகளை கூட இந்த பழைய மாணவர்கள் சார்பில் இருந்து எமக்கு அழைத்து நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வரவேற்பதற்கு உகந்த குத்துவிளக்கு நிறைகுட குத்துவிளக்கு செட் ஒன்றினை புலம்பெயர் தேசத்திலே லண்டன் வாழ் பழைய மாணவர்கள் 4 சேர்ந்து எமக்கு இன்றைய தினம் தற்போதுதான் இதை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இவர்களுக்கும் என் சார்பிலும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலும் மன நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வழங்கி நிற்கின்றேன். அவர்களினால் எங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த குத்துவிளக்கு நிறைகுட செட்டுகள். அப்படி பாடசாலை அதிபர் பெருமிதத்தோடு இந்த 100ஆண்டு விழாவின் சிறப்பு தொடர்பாகவும் பாடசாலை பழைய மாணவர்கள் செய்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் விவரித்திருந்தார். இந்த நிறைகுட செட் கூட பாடசாலைக்கு ஒரு மாணவரால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தால். அப்படியாக கனடாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பழைய மாணவியும் முன்னாள் அதிபரும் இங்கே நிற்கிறா. இவவிட்டையும் நாங்கள் சம்பந்தமாக கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் எனது பெயர் மனோன்மணி தனபாலசிங்கம். நான் ஆரம்ப கல்வியை 1 தொடக்கம் 5ஆம் ஆண்டு வரை இதே பாடசாலையில்தான் கல்வி கற்று மேற்படிப்புக்காக மகாவித்தியாலயம், ராமநாதன் கல்லூரி, பேராதனை என்று சென்று கல்வி படிப்பை முடித்தேன். இங்கு இந்த பாடசாலையில் 1978ஆம் ஆண்டு ஆசிரியராக 5 வருடம் கடமையாற்றினேன். அதன் பின்பு 1989ஆம் ஆண்டு சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயமாக மாற்றப்பட்டது. அப்போது தொடர்ந்து இருந்த பிரின்சிபல் இந்த பள்ளிக்கூடத்திலேயே இருந்தவர். 1983ஆம் ஆண்டு எனக்கு அதிபர் பதவி தரப்பட்டது. அதற்கு பின்பு 5 வருடங்கள் அதிபராக கடமையாற்றினேன். அதன் பின்பு வேறு பாடசாலைக்கு மாறி சென்று விட்டேன். இப்போது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கே இருந்து இந்த விழாவுக்காக வாழ்ந்தன. அதேபோல் இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், மாணவர்கள், ஏனைய பாடசாலை மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அப்படியாக இந்த பாடசாலையினுடைய 100ஆண்டு விழா சிறப்பிப்பதற்கு பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு விதமாக முன்னின்று பல செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. நான் அறிந்து இங்கே பல்வேறு விஷயங்களை முன்னின்று நிகழ்த்தி இருக்கக்கூடிய தீப்பாயம் குழுமத்தினுடைய உறுப்பினரான ஊர் பற்றாளன் திரு பரமலிங்கம்
மயூரன் அவர்கள் மற்றும் சுவிஸ் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் திரு சொக்கலிங்கம் ரஞ்சன் அண்ணன் ஆகியோர் வந்து பல்வேறு விஷயங்களை முன்னின்று ஒழுங்கமைத்து பலருடனும் கதைத்து பல வேலை திட்டங்களை வந்து தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து தரிப்பிட நிலையம் கூட புதுப்பொழிவு பெற்றிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த பேருந்து தரிப்பிடத்தை வந்து அமரர்கள் கணபதி பிள்ளை நல்லம்மா நினைவாக அவர்களின் குடும்பத்தினரால் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டது என்ற மாதிரியாக எழுதப்பட்டிருக்குது. உண்மையாகவே புலம்பெயர் தேசங்களில் இருந்தாலும் எத்தனை பேர் ஊர்பற்றோட பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கணும்ன்றது வந்து உண்மையாகவே எல்லாரும் இதில் ஈடுபாடாக செய்ய மாட்டேனும். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலைப்பளு மற்ற விஷயங்கள் தொடர்பாகவும். ஆனாலும் குறிப்பாக இந்த சுவிஸ் ரஞ்சனா வந்து என்னோட பலதரப்பட்ட விஷயங்களை வந்து கதைப்பார். தம்பி அதை ஒருக்கா பார்க்கணும், இது ஒருக்கா பார்க்கணும், இந்த புங்குடுதீவில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சொல்லுவார். முடிந்தால் ஒருக்கா போய் அதை பாருங்கோ, முடிந்தால் இது ஒருக்கா எடுத்து போடுங்கன்ற மாதிரியாக எல்லாம் சொல்லுவார். அப்படியாக ஒரு எந்த நேரமும் ஊரின் நினைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிலரில் வந்து நான் அவரையும் வந்து பார்க்குறேன். இன்னும் பலர் இருக்கணும், நான் இல்லை என்று சொல்லவில்லை, பலர் இருக்கணும். ஆனால் என்னோட தொடர்பு கொண்டு பல விஷயங்களை சொல்லக்கூடியவர் அவராக இருக்கிறார். அப்படியாக பல்வேறு விஷயங்களை வந்து முன்னின்று செய்திருக்கிறாருன்றே நான் ஊரில் வந்து கேட்கலை வந்து சொல்லிக்கணும். இப்படியாக அவருடைய பேரை சொல்லி அவர் இது செஞ்சுருக்கார், அது செஞ்சுருக்கார், அப்படியான விஷயங்களை முன்னின்று செஞ்சுதாரா என்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கணும். அப்படியாக சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழாவிலையும் அவர்களுடைய பங்களிப்புகள் இருக்குது, இருக்கவும் வேண்டும் என்றதுதான் என்னுடைய அவாவும். அப்படியாக இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு தொன்மையான சிவன் ஆலயம், பெத்தப்பா சிவன் ஆலயம்னு சொல்லி இங்கே இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு தொன்மையான மரமாக தோன்றுது. நான் பார்க்கும் போது ஒரு பெரிய பூவரச மரம். அது இந்த விழுகிற 2 இலைமையில நிற்குது, விழுந்துட்ட 2 மாதிரியும் இருக்குது. அதனால் மேலே சில தழுப்புகள் இப்போவும் அந்த மரம் வளர்ந்து கொண்டு பார்க்குறோம். ஒரு நீண்ட ஆயுளை கொண்ட மரமாக இந்த மரம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த பூவரச மரத்தினுடைய அந்த மொத்தத்தை பாருங்க, அந்த வேர் எல்லாமே ஒரு பெரிய அளவில் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு மரமாக இருக்குமென்னு இந்த பார்க்குறேன். இந்த இடத்துல வந்தோடனே இந்த மரத்தை பார்த்தோன்னே வந்து ஒரு இதுக்குள்ளே வரணுமென்ற அந்த எண்ணத்தில் வந்து இதுக்குள்ளே வந்துட்டேன். இந்த ஆலயம் தொடர்பாக பெத்தப்பா சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தை வந்து சொல்லுவினான். இந்த ஆலயத்திற்கும் போகணும் என்ற அந்த நோக்கத்தில் நான் இந்த இடத்துக்கு வருகை தந்தேன். என்றால் இங்கேயும் புலம்பெயர் தேசத்து உறவுகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில உதவிகள் வந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்கி கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அன்பளிப்பாக அமரர்கள் சொக்கலிங்கம் சீதவி பிள்ளை நினைவாக அவர்களின் பூட்டன் ஏற்பாடு தீர்ப்பாயம் குழுமம் பெத்தப்பா சிவன் ஆலயத்துக்கு வந்து புங்குடுதீவு 11க்கு வந்து கொடுத்திருக்கிறோம். பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து இந்த புலம்பெயர் உறவுகள் புங்குடுதீவினுடைய பல பாகங்களையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த வெளிநாட்டுக்காரர் ஊருக்கு என்ன செய்யணும் என்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை வந்து நாங்கள் காண்பிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. பல்வேறு விஷயங்களை வந்து அவை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த விஷயங்களையும் காண்பிச்சு கொண்டு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. செய்யக்கூடிய விஷயங்களை காண்பிக்கிற பட்சத்தில் இன்னும் பல விஷயங்களை வந்து ஊருக்கு அவை செய்யணும் என்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்குள்ள வரும். அதனால தான் இந்த விஷயங்களும் காண்பிக்கப்பட்டது. அதனால் பல்வேறு விஷயங்கள் இந்த காணொலியூடாக உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். காணொலியை பார்வையிட்டவங்களை எனக்கு நன்றி. கட்டாயம் காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.